ஹலோ. என்னங்க, நான் ஷாப்பிங் வந்தேன். 1,00,000 நகை பார்த்தேன், எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கோ தங்கம், உனக்கு இல்லாத காசா? 20,000 பட்டுப்புடவை ஒன்று எடுத்துக்கிறேங்க. ஒன்று போதுமா டார்லிங்? ரெண்டா எடுத்துக்கோ. சரிங்க, உங்கள் கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு வந்தேன், எல்லாத்தையும் அதிலே வாங்கிக்கவா? ஓகே டார்லிங், தாராளமாக வாங்கிக்க. என்ன மச்சான் இது? உன் அக்காக்கு இவ்வளோ செலவு பண்ண சரின்னு சொல்லிட்டு நீ அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கியா? கிரெடிட் கார்டு மச்சான். அட நீ வேற, இனிமே தான் விசாரிக்கணும் இந்த ஃபோன் யாருதுன்னு. ஒரு அறையின் நீளம் 30 அடி, அகலம் 20 அடி, பெருக்கினால் என்ன வரும்? குப்பை சார், பெருக்குனா குப்பை தான் சார் வரும். சார், நான் இந்த ரோட்டை நடந்து போகலாமாங்க சார்? வாகனங்களுக்கு தான் சார் அனுமதி இல்லை, நீங்கள் போகலாம். என் பேர் மயில் வாகனம், அதான் யோசிக்கிறேன். உன் பேர் மயில் வாகனம் நெத்தியில் எழுதிய ஒட்டிருக்கு, இல்லை எல்லாத்துக்கும் போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்கு, எல்லாத்துக்கும் மயில் வாகனம் தெரியிருக்கு. ரோட்டில் போகிறக்கெல்லாமா எத்தனை கேள்வி? அதனால எல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போகலாம் போங்க. தேள் கொட்டினதுக்கு இப்போ தானே மருந்து வாங்கிட்டு போனீங்க, மறுபடியும் எதுக்கு கேட்குறீங்க? மருந்து கொட்டிடுச்சு டாக்டர். ஏங்க, வண்டியை மறுபடியும் வீட்டுக்கே ஓட்டுங்க. ஸ்டவ்வை அணைக்கல, வீடு எரிஞ்சிட போகுது. கவலையே படாத, நான் அதுக்காகத்தான் கொலாயை மூடாமல் வந்திருக்கேன். உங்கள் ஆட்டுக்கு என்ன சாப்பிட கொடுக்குறீங்க? கருப்பாட்டுக்கா வெள்ளையாட்டுக்கா? வெள்ளைக்கு. புல்லு. அப்போ கருப்புக்கு? அதுக்கும் புல்லு தான் கொடுக்குறேன். இதை எங்கே கட்டி போடுறீங்க? எதை? கருப்பையா வெள்ளையா? வெள்ளைய. வெளியில இருக்கிற ரூம்ல. அப்போ கருப்பாட்டை? அதையும் வெளியில இருக்கிற ரூம்ல தான். எப்படி குளிப்பாட்டுவீங்க? எதை? கருப்பையா வெள்ளையா? கருப்பாட்டை. தண்ணியில தான். அப்போ வெள்ளைய? அதையும் தண்ணியில தான். லூசாயா நீ? ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தானே செய்கிற, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வெள்ளையா கருப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்க? ஏன்னா விளையாடு என்னது? அப்போ கருப்பாடு? இதுவும் என்னது தான். டாய், இதோ பாருமா, நம்ம நாடகத்தில் உனக்கு குந்தி தேவி வேஷம். அப்போ நான் உட்காந்துக்கிட்டே இருக்கணுமா சார்? நீங்கள் உடனடியாக மீன், ஆடு, கோழி சாப்பிட்றத நிறுத்தணும். அதுக்கு சாப்பிட்றத நான் எப்படி நிறுத்த முடியும் டாக்டர்? டாக்டர், என் புருஷன் தூக்கத்தில் நடக்கிறார் டாக்டர். தூக்கத்துலையாவது அவர் இஷ்டப்படி நடக்கட்டும், பாவம் விட்டுடுங்க மேடம். 80 வயசாயும் உங்கள் மனைவியை கண்ணே மணியன்னு கூப்பிட்றீங்களே, அவ்வளோ பாசமா சார்? மண்ணாங்கட்டி, பேர் மறந்து போச்சு, இப்போ கேட்க பயமாக இருக்குது, அதான். போலீஸ்காரங்க அடிச்ச அடியில் அந்த ஆளுக்கு பேச்சே வரலீங்க. அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்களா? இல்லை, எல்லாமே ஊமை குத்திட்டாங்க. சன்னியாசியை கதை எழுத வச்சது தப்பாக போச்சு, கதையை முடிக்கவே மாட்டேங்கிறார். ஏன் கேட்டால் நான் முற்றும் துறந்தவன்னு சொல்கிறார். டேய், எப்ப பாரு ஃபேஸ்புக்லயே இருக்கே, உனக்கு வேலையே இல்லையா? நான் ஃபேஸ்புக்ல இருக்கிறதையே பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு வேலை இல்லையா? சரசே சரசே. என்னங்க, இருங்க, பால் வாங்கிட்டு வந்தார, போசி வச்சுட்டு வந்தேன். எனக்கு நேரம் ஆச்சு, வந்து துணி சாக்ஸ் அதெல்லாம் எடுத்து சரசு, நான் குளிச்சுட்டு கிளம்புறேன் வேலைக்கு. சரிங்க, வந்து எடுத்து வைக்கிறேன். சாக்ஸ் எல்லாம் இங்கே தான் கிடக்குது, யூனிஃபார்ம் தேய்ச்சி தான் வச்சுருக்கு. குழந்தைங்க கூட எதுக்கும் என்னை எதிர்பார்க்கறது இல்லை. நீங்கள் தான் ஒவ்வொன்றுக்கும் நம்மளையே வேலை வாங்குவீங்கப்பா. உங்களோட வேலையை நீங்களே செஞ்சுக்க மாட்டீங்க. சரி சரி, காலையிலே ராமையால் ஆரம்பிக்காத, போ போ. சரி, இன்னைக்கு தைப்பூசத்துக்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? வந்து இன்னைக்கு தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க சொல்லுவேன், சாயங்காலம் சத்யநாராயண பூஜை பண்ணுவேன். நான் வேலைக்கு போயிட்டு வந்து எங்கே போகிறது, வீட்டில் தான் இருப்பேன். எங்காவது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்கங்க, ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க. சரி இரு, துபாய் போகலாம். இந்த நக்கை நான் ஏண்டிக்கு ஒன்றும் குறைச்சிடுங்க. போடி. மசாலா தோசை எவ்வளோ? 60 ரூபாங்க. சாதா தோசை எவ்வளோ? 25 ரூபாங்க. ஒரு பூரி எவ்வளோ? 10 ரூபாங்க. அப்போ ஒரு சாதா தோசையும் ஒரு பூரியும் கொடுங்க. பூரிக்கு கொடுக்க வேண்டிய உருளைக்கிழங்க தோசைக்குள்ள வச்சு கொடுத்துருங்க. இந்தாங்கம்மா நீங்கள் கேட்டது. என்னையா மீன் குழம்பு இனிப்பா இருக்கு? ஜிலேபி மீன் சார், அதான் ஸ்வீட்டாக இருக்குது. யாரா அவங்க 2 பேரும் அங்க சண்டை போடுறாங்க? எங்க அப்பாடா. அந்த 2 பேர்ல யார் உங்க அப்பா? அதை தெரிஞ்சுக்கத்தான் சண்டையே. நான் ஊருக்கு போயிட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு கிடக்குது, சாப்பாடு. மனுஷனுக்கு நிம்மதி தான் முக்கியம். போய் ஊருக்கு கிளம்பி போ. பக்கத்து வீட்டு அக்கா கூப்பிட்டாங்க, போயிட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுறேங்க. 10 நிமிஷத்தில் வந்துடுவியா? வந்துடுவேங்க. அடுப்பில் வச்சுருக்கிறது 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை கிண்டி விடுங்க.
கவலைப்படாத மச்சி, உன் கஷ்டத்தை எல்லாம் மறக்க செய்ய ஒருத்தி வருவா. வந்து புதுசா 10 கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடுவா. நல்லா பசிக்குது, ஆனா சாப்பிட முடியலடா. ஏன், ஏதாவது லவ் பிரச்சனையா? அதுதான் இல்ல, அந்த சமையல செஞ்சதே நான் தான். இப்போ உங்கள் கணவருக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம். இந்தாங்க தூக்க மாத்திரை. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்கணுங்க டாக்டர்? இது அவருக்கு இல்லை, உங்களுக்கு. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உள்ள ஒற்றுமை ஒன்று சொல்லுங்க. அது வந்து அட சும்மா சொல்லுங்க. 2 பேருக்கும் ஒரே நாளில் தான் கல்யாணம் ஆச்சு. திருச்சி டு மெட்ராஸ் வரீங்க, எதுக்கு ஒவ்வொரு ஸ்டாப்லயும் இறங்கி டிக்கெட் வாங்குறீங்க? அதுவா, என்ன லாங் ஜர்னி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். என்னடி சாப்பாடு இது? இந்த சாப்பாட்டை கழுத கூட சாப்பிடாது. மெதுவாக சொல்லுங்க, அவங்க அம்மா சாப்பிட்றாங்க, அவங்க செஞ்சது தான். ஏன் டாக்டர் ஆப்ரேஷன் முடிஞ்சதும் வாட்டர் குடிக்க சொல்கிறீங்க? எங்காவது ஒழுகுதான்னு பார்க்கத்தான். உங்க கெரியர்ல எதை முக்கியமா நினைக்கிறீங்க? அதாவதுங்க, அந்த 2வது அடுக்கில் இருக்கிற வத்த குழம்பத்தான். சத்து குறைஞ்சி போச்சுன்னு டாக்டர் கிட்ட போனேன். இப்போ எப்படி இருக்கு? என் சொத்து குறைஞ்சி போச்சு. ஊரெங்கும் ஒரே காய்ச்சலாக இருக்குது, குடிக்க வெந்நீர் கொடு. ஏங்க இப்படி பயப்படுறீங்க? மூளைக்காய்ச்சல் தான் பரவுது, அது எப்படி உங்களுக்கு வரும்? அதானே, மூளை இருந்திருந்தா எல்லாரும் சொன்னாங்க கல்யாணம் பண்ணாத கஷ்டப்படுவேன்னு. அதை கேட்காம உன்னை போய் கல்யாணம் பண்ணியிருப்பேனா? எல்லாம் என் நேரம். என்னங்க சொன்னீங்க? பொண்ணாளிகை நிறுத்திட்டு தூங்கிட்டா, பையனும் தூங்கிட்டான். அம்மா வந்து தாலாட்டு பாடுவான்னு சொன்னேன், உடனே 2 பேரும் படுத்து தூங்கிட்டாங்க. ஏதோ மார்கழி மாத பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்ற போய் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அதுக்குன்னு அதையே சொல்லி கட்டுவீங்களா? உண்மையை சொன்னால் சில பேர்த்துக்கு கோவம் வருது, என்ன பண்ணுறது? இல்லைன்னா அப்படியே இவ குயில் மாதிரி பாடுவான்னு நினப்பு. கோட்ல என்ன டமான்னு சத்தம்? சாச்சி பல்ட்டி அடிச்சிட்டாராம். என் பொண்டாட்டியை காணோம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் என் கூட நின்று பேசிகிட்டு இருக்க முடியுமா? எதுக்கு? நான் ஏதாச்சும் பெண்கள் கூட 1 நிமிஷம் பேசினாலே என் மனைவி என் முன்னால் ஆஜராகிடுவா, அதுக்கு தான். அந்த பொண்ணு பாவம் நினைச்சு ஓடி வருவாங்களா இருக்கும். உங்க மேல சந்தேகப்பட்டெல்லாம் வரமாட்டாங்க, அந்த அளவுக்குலாம் நீங்க ஒருத்தர் இல்ல. என்னடா அங்க பாத்துட்டே இருக்க, வாடா போலாம். இந்த பாம்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே சட்டையை உரிச்சுது, இப்ப திரும்பவும் எதையோ உரிக்குதே. அது என்ன வெங்காயமா உரிக்க போகுது? ஒருவேளை பனியனா இருக்குமோ? இந்த ஆப்ரேஷனால் எனக்கு பின்னாடி எதுவும் ப்ராப்ளம் ஒன்றும் வராதே. நீங்கள் வயிற்றுல தானே ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறீங்க, அப்புறம் பின்னாடி எப்படி ப்ராப்ளம் வரும்? பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் போன வாரம் 3வது மாடியில் திருட்டு போச்சு, நேற்று 2வது மாடியில். திருட்டு படிப்படியாக குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லுங்கள். அவரு போலி டாக்டர்னு எப்படி சொல்ற? எக்ஸ்ரே பார்த்துட்டு நெகட்டிவ் எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, போட்டோ எங்கன்னு கேக்குறாரு. நீ எதை பேசினாலும் எதுத்தே பேசுகிறாரே, அவர் யாருடா? எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரர். ரவி தலையில எறும்பு ஊறுதுன்னு ஏன்டா என்கிட்ட சொல்ற? அவன் தலையில எதுவுமே ஏறாதுன்னு நீங்க தானே டீச்சர் சொன்னீங்க. ஏன்டா உள்ள போயிட்டு திரும்பி வர? பாய் டாக்டர் பார்க்க வந்தா உள்ள லேடி டாக்டர் இருக்காங்க, அதான் திரும்பி வந்துட்டேன். அப்ப டாக்டர் பார்க்கலையா? நம்ம எந்த பொண்ணுக்கிட்டையும் பல கட்டி நிக்க கூடாது. எப்பவும் பெண்கள் தான் அதிக மதிப்பெண்கள் வாங்குறாங்க, என்ன காரணம்? இதுக்கெல்லாம் வேற ஒரு காரணம் இல்லைங்க மிஸ். மதிப்பெண்கள் என்பதை கொஞ்ச நாளைக்கு மாத்தி மதி ஆண்கள்னு அழைச்சோம்னா சரியாயிடும் மிஸ். அப்படியே கல்வி கடவுள் சரஸ்வதியை வயிறு துறைக்கு டிரான்ஸ்ஃபர் செஞ்சுட்டு ஆம்பளை கடவுளா பார்த்து அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. இப்ப காரணம் புரியுதுங்களா? பசங்க மேல தப்பு இல்ல. மகனே, நீ பரீட்சையில் பாஸ் ஆனால் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன். ஃபெயில் ஆயிட்டா 10 சைக்கிள் வாங்கி தரேன், சைக்கிள் கடை வச்சு பொழைச்சிக்கோ. நேற்றுக்கு நான் தோடு கேட்டப்ப மாட்டேன்ட்டு இன்னைக்கு ஏன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டதை வாங்கி தராட்டா அடுத்த ஜென்மத்திலையும் அவள் தான் பொண்டாட்டியாக வருவான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களாம், அதான் பயந்து போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு ஜென்மத்திலே இவர் கூட நம்மளால் வாழ முடியல சாமி, இல்லை அடுத்த ஜென்மமா? உண்மையை வேற உளறி தொலைச்சிட்டோம். நீ அடுத்தடுத்து ஏதாவது கேட்டே இருப்பாளோ, எதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கு தன் மனைவியுடன் சொர்க்கம் போக விரும்பவர்கள் கை தூக்குங்கள். அவர் ஒருவரை தவிர அனைவரும் கை தூக்கி உள்ளீர்கள். ஏன் ஐயா, உனக்கு மட்டும் மனைவியுடன் சொர்க்கம் போக ஆசை இல்லையா? என் மனைவி மட்டும் சொர்க்கம் போனால் போதும். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? என் மனைவி சொர்க்கம் போய்விட்டால் பூலோகமே எனக்கு சொர்க்கம் போல்தான் இருக்கும். திருச்சி டு மெட்ராஸ் வரீங்க, எதுக்கு ஒவ்வொரு ஸ்டாப்லயும் இறங்கி டிக்கெட் வாங்குறீங்க? அதுவா,
சொல்லியிருக்காரு டாக்டர்.